அதே போல ஜாதகம் வந்து அதே காய்ச்சல் தலை இருந்தபடி இந்த ரெண்டு கண்ணும் வந்து சுரக்கல் அண்டமே அந்த சொன்னா பசின்ற வந்து துப்ப ஜாதகனுடைய நீண்ட நாள் ஆசை என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு கூட பாக்குறீங்க அதெல்லாம் அப்படி எது இதெல்லாம் நார்மலா வந்து நாங்க வாங்க போறோம். அதாவது பச்சைக்காது சரியா வந்தாதான் தர மாட்டீங்க. வணக்கம், நான் ஜாது. நான் அனுஷியா. இப்போ எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்கள் அம்மா மாட்டா நிற்கிறேன். அவன் மாட்டா நிற்கிறவன். அப்போ நாங்கள் வந்து 2 நாளாக வந்து வீடியோ வந்து போடலைங்க. 2 நாட்களாக வந்து வீடியோ போடலை. நேற்று வந்து அது ஒரு போஸ்ட் போட்டுருந்தேன். அப்போ உண்மைக்குமே இந்த 2-3 நாட்களாக வந்து சரியான காய்ச்சல் தடுமை. அப்போ அதனால் வந்து இல்லாம போகுது. அந்த லோங்கு வீடியோவிலே நான் சொன்னனால எனக்கு அண்டு கொஞ்சம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அந்த ஆண்டு நைட்டே காய்ச்சல் வந்துட்டுது. அப்போ அதனால் வந்து வீடியோ போடலாம் போட்டு அதே போல் ஜாதகம் வந்து அதே காய்ச்சல் தலை இருந்தபடினால நாங்கள் வந்து 2 நாட்களாக வீடியோ பதிவு செய்ய முடியலை. அம்மா நம்புட இந்த ஓவன் சொல்கிறாங்க தலைவலி வந்து அப்படி கொடுத்துங்க. அம்மாவுக்கு வந்து கிடாஞ்சுன்னா அம்மா எப்படி தலைவலி இருக்கும்னு. ஆனால் இப்போ அதான் நான் ஜாதகம் திருப்பி கேட்டேன். ஆனால் அம்மா இப்படி தலைவலிக்கு போகணுன்னு கேட்டேன். அதே தலைவலி போல தலைக்கு வரையில கிடந்து குளர்னாரன். ஐயோ என்னன்னு சொல்கிறேன், 2 கண்ணும் வந்து சுரக்கல் அண்டமே அந்த அதை விட அரைவாசிக்கு காரணம் சரியான வெயில் வெப்பம். அது வந்து கூடுதலாக இருக்கிற வழியாக தான் இந்த மாதிரி ஆக மோசமாக இருக்கு. என்னன்னு சொல்றது சரியான கேவலமாக தான் இருப்போம். எல்லாம் காஞ்சி கருத்து சரியான இதாக என்னன்னு சொன்னால் சாப்பாடு இல்லை. அதான் என்னன்னு சொன்னால் பசின்ற வந்து துப்புரவா இருக்காது. இல்லை அதே தண்ணி பெனடோல் சித்தாலேவா அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கிற தண்ணியும் ஜூஸும் தான் சாப்பாடு. பசின்ற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பக்குவமாக இந்த மண்டை குத்துண்டு வந்தால் தாங்கவே இல்லை. நான் அப்படியே எல்லாம் புளிஞ்சு அப்படி எடுத்தாக்குள்ள சாப்பிட்டு கொண்டு வருவேன். இந்த மண்டை குத்து அப்படி குத்து மண்டை வந்து சிட்டியான குத்து கண் எனக்கு வந்து மண்டை குத்து வந்தால் கண் 2 கூட வீங்கிடும். குடிக்கணும் துப்புரவாயிலாக போட்டு அஜினாக்கள் ஜீவாக்கள் பள்ளிக்கூடம் வைக்கிறாங்க அப்படி எடுத்தாங்க. இப்போ வந்து அம்மாவுக்கு தெரியுமே, அம்மா வந்து பேண்ட் இல்லாமல் அம்மா மாட்டை வந்து டீ எல்லாம் குடிக்கிட்டு போய் அப்படி போட்டு இப்போ வீடியோ எடுத்து அண்டே கூட மாதிரி நாங்கள் நூடிஸ் தான் போட்டு சோறு வேணாமல் சொல்லி இந்த வெயிலுக்கு வந்து சோறுல சாப்பிடலாம் தானே. அப்போ நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்டு அப்போ இந்த அம்மா அவங்களுக்கு பார்த்துட்டு போகணும்னு சொல்லி இப்போ அம்மாவோட வந்து நிற்கிறவன் ஆத்திக்குட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு போடியை வந்து வாங்கிட்டு அதாவது அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அதே மாதிரி தான் ஆத்திக்குட்டி வந்து இருக்கிறா. அதுதான் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம் ஆத்திக்குட்டி. அப்போ இந்த வீடியோ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அதாவது வந்து ஜாதகனுடைய நீண்ட நாள் ஆசை என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய ஆசை. அது நீங்கள் சொல்லணும். இந்த ஆசை வந்து எனக்கு கட்டில் எடுக்கும். ஜதுவுக்கு வந்து ஒரு கட்டில் மெத்த வேணும்னு சொல்லி நீண்ட நாளாக ஒரு ஆசை இருந்தது. அப்போ எங்களுக்கு வந்து அது வந்து என்ன பிரியாணி தெரியாது. எங்களோட கன்னடா அண்ணா வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து தேவையான அதாவது சோஃபா செட்டு, டைனிங் டேபிள், டிவி, மற்றது ஊஞ்சல் ஆட்டுக்குட்டிக்கு அப்படி நிறைய சாமான்கள் வந்து அண்ணா வாங்கி தந்துட்டு போனவர். இன்னைக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அது நாங்கள் ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தாங்க. எங்களோட எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ உண்மையாக எங்களோட வீட்டை வந்து கட்டில் மெத்த இல்லைன்னு அப்போ ஜாதவுக்கு வந்து அது தனக்கு வேணும்னு சொல்லி இப்போ நிற்கிறார். அப்போ அது வந்து என்ன விலை என்ன மாதிரின்னு சொல்லி எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் வந்து எடுக்க கடை வந்து நாங்கள் முதல்ல வந்து பிரிட்ஜுக்கு வந்து ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஸ்டாண்ட் எடுத்துனாங்க. அந்த கடையில் இப்போ போய் பார்க்க போகிறோம். நேற்று வந்து போயிருந்தாங்க பார்க்கன்னு சொல்லி மட்டும் கூட்டி கடை கூட்டி ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நாங்கள் போய் பார்ப்போம். அதாவது கட்டில் எடுக்கலே ஒரு வேணும். ஒற்றை கட்டில் எடுத்தால் சண்டை வருது. டபுள் கட்டில் டபுளாக எடுத்தால் தான் நீங்கள் 3 பேரும் படிப்பீங்களா? இல்லாட்டி நானும் வந்து உலட்டி தானே ஒற்றை கட்டி வந்து காணும். அது அம்மா மாட்டேன் இந்த கப்பலும் தானே நாளைக்கு அடி வருது. சரி முதல்ல நாங்கள் போய் பார்ப்போம். கற்பனை வளர்க்காதுங்க. வளர்க்கத்தான் வரும் வளர்த்தாலும் அதெல்லாம் சிங்கிளான கற்பனை வளர்க்காதுங்க. போய் பார்ப்போம். போய் பார்த்து என்ன விலை அதுக்கு பெட் என்ன விலை என்றெல்லாம் கேட்டு எங்களோட பட்ஜெட்டுக்கு அது சரியா வந்தா தான் மாட்டீங்களா பட்ஜெட் புரியல. நாங்கள் போய் பார்ப்போம். இதெல்லாம் எவ்வளோத்துக்குள்ள பார்க்கணும் அதெல்லாம் அப்படி சொல்லலாம். என்னென்னு சொல்கிறேன் நாங்கள் அங்கே போய் பார்க்கணுங்க. கடையில் போய் பார்க்கணும். பார்த்து தான் சொல்லலாம். எல்லாம் டிசைட் பண்ணுறதா அங்கே கடையில் போய் பார்ப்பேன். ஆமாம் இப்போ சோஃபா செட் எடுக்க போறீங்களா இல்லை டீ எடுக்க போறீங்க? எல்லாம் எடுக்க போறீங்களே. சோஃபா
பஸ் எடுத்து பார்க்க போகிறோம். அந்த கட்டில் வந்து என்ன வேறு செய்கிறாங்க உங்களுக்குன்னு? இல்லை இதில் ஒரு கட்டெல்லாம் செய்த வழி இருக்கிறான். அது பெற்ற டிசைன் எல்லாம் அங்கே நிறைய செய்து வச்சுக்கணுமா. அது முடியல நான் என்ன சொன்னேன். எந்த கொண்டு இருக்கல அதெல்லாம் நோமல். இதெல்லாம் வந்து அந்த சிங்கிள் கட்டில் போலக்குன்னு. இது என்ன இல்லைண்ணா இந்த கட்டில்? கட்டில் மட்டுமா? இது என்ன பலகை? முதுலையோ? ஏடா சிங்கிள் எல்லாம் இல்லை. இது சிங்கிள் கட்டில் இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை. டபுள் இல்லையா? டபுள் அதை போல் வரும் கிட்டத்தட்ட 35 வரும். இது 21,000 பாப்போம். நார்மல் 9,500 அதான் வந்து சிங்கிளுக்கு தான். அங்கே பாப்போம். இதுக்குனால போகணும். அஞ்சு இதுலேயும் ஒரு காட்டில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நார்மல். எது இதெல்லாம் நார்மலா அதாவது அந்த டிசைன் குறைவு செய்து கொண்டிருக்கிறவங்க கையில வந்து முடியல. ஓ இது சிங்கிள் தானே? எது? இது வந்து சிங்கிள் தானோ? ஆனால் இதில் வந்து 2 பேர் வந்து தூங்கலாது. பெட் போட கொஞ்சம் ஒடுங்கிடும் வந்து. சரியா விளையாட கூட ஏன்னா அந்த ஒரு அந்த மரங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே. இது வந்து 21,000 ரூபா சிங்கிள். இது வந்து 21,000 ரூபா. இதுலேயே வந்துருக்கு அதே மாதிரி தான் உண்டு. இது வந்து இப்போ வந்து செஞ்சுருக்காங்க உங்களுக்கு என்ன. இங்கே வந்து நாங்கள் வந்து இது இதே மாதிரி தான் வீட்டுக்கு கதை நம்ம. இது வந்து அந்த தொட்டி மாதிரி இது வந்து கண்ணாடி. இந்த மேலே இருக்கிற மாதிரி பார்க்க ஒரு சின்ன நாய்கள் என்ன. ஓ ஓ எது ரிபலோ அப்படிதான் சொன்னேன் தானே. 50 வெட்டுக்கு புரியும்பா காசு. ஓ பாய் தலைவாணி மைனா சரி. ஒரு பாயினால பஞ்சு தலைவாணி மைனா சரி வேலை முடிச்சு. ஓ அங்கெல்லாம் வந்து செய்கிறாங்க வந்து வேலை வந்து. ஓ எங்கேம்மா போறீங்க? அது எனக்கு வந்து சிங்கிள் வந்து சரி வராது. ட்ரிபிள்லான் வேணும் என்ன வச்சடிக்கிற மெடுக்கிறான். உப்பேத்தி கொண்டு போவோம் பஸ் பிடிச்சி. எதுனா சரி தான். அதான் இங்கே இருக்கு மேசை வந்துண்ணே. அப்போ என்ன செய்வோம் என்ன இதுவெல்லாம் வந்து அவ்வளோ சரியில்லை. நாங்கள் செஞ்செடுக்கவே வராது. அங்கே வந்து செய்கிறாங்களே அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. அங்கே போய் பார்த்தது அங்கே அதெல்லாம் வந்து செய்கிறாங்க வந்து அங்கே உள்ளக்குள்ளே. அப்போ அதுல இது வந்து சில ஒருவேளை புது ஸ்டாக் இருக்கும், பழைய ஸ்டாக்லேயும் வர கடையில் வந்து இருக்கும் உண்டு. சரி நான் வேலை கூட மேனப்பா. ஓகே அது குட்டி மார்க்கெட் என்ன வேணும்? மெத்தியோ? ஆமாம் என்ன மாதிரி ஆமாம் துணி எடுக்க போறீங்களோ? அது வந்து அந்த புளியடிக்கிட்ட வந்து இருக்கு. இந்த இருக்கு துணி வந்து. இது என்னதுக்கு தலைவாணி விளக்கு எங்களுக்கு? இது எந்த கலர் துணி? இதெல்லாம் என்ன விலைன்னா? இந்த இதில் வந்து இருக்கிற வந்து 4 மீட்டர் வந்து 1000 ரூபாயாம். இது மீட்டர் 350. அது 300. அது அந்த 300. இது தலைவாணி விளக்கு அந்த இதம்மா தலைவாணி வைக்கிறதுக்கு நீ இதில் சட்டையும் தைக்கலாம் என்ன? நான் மறந்துட்டேன். ஓ ஒரு நாள் மாதிரிங்களா இங்கே? துணி மட்டும் தான் கொண்டாடுறீங்களா? சரியா கடை
ஆனால் ஒரு கலரில் வந்து துணி இருக்கு இந்த லைன் ஃபுல்லாக வந்து இருக்கு அப்படியே. அப்போ 4 மீட்டர் 1000 ரூபாண்டிங்க 3 மீட்டர் 3 மீட்டர் 1000 எதம்மா இது வந்து 3 மீட்டர் 1000 ரூபா. என்ன இந்த இது 3 மீட்டர் 1000 ரூபா ஆகும். இது எதை எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான். இதில் எல்லாமோ ஆ கீழே மாறி ஆ கீழே துணி மாறி. ம் பிள்ளைக்கு எந்த துணியில் அண்ணா தச்சு தரேன் சட்டை தங்கம் அம்மா ம் இது இந்த புளி மரத்துக்குள்ள வந்து தான் இந்த கடை வந்து இருக்குது கருத்துறையில் அம்மா மாவட்ட போகிற வழியில் அம்மா அம்மா இந்த துணி என்ன கீழே பிளானாக இருக்குது அதை பார்ப்போம். அதுக்கெல்லாம் பார்ப்போம் இந்த துணி வந்து இது மாதிரி இருக்குண்ணா இந்த சாரி மாதிரி சாரி மாறி. ம் ஆனா இப்போ அந்த சாரி பிளான் கவுன் எல்லாம் தான் இருக்காச்சு. ஓ. இதில் பாப்பா ஆனால் மூங்காடு சொல்லுவாரு எவ்வளோ மீட்டர்? மீட்டர் 400 ரூபா. இந்த துணி வந்து மீட்டர் 400 ரூபா. கருப்பு எடுக்கலாம் போல. கடை பூட்ட போறீங்களாக்கா? ஆ இல்லை தாங்க ஒரு 3 மீட்டர். இதில் என்னது 3 மீட்டர்? ஆ ஆதி கவுன். இந்த நல்ல இதெல்லாம் வரலாம். ம் அண்ணா டெய்லி வர்ற ஒரு அம்பலத்தில் நாங்கள் மீனுக்கு வந்து போகிறோம். ஓ மீனுக்கு வந்து போகிற வழியா நம்ம மாட்டுக்கிட்ட நம்ம அடுத்து நம்ம நாங்கள் வந்து வாங்க போகிற வந்து இந்த துணிலாம் வந்து நாங்கள் வாங்க போகிறோம். அதான் வந்து 3 மீட்டர் சர கிளி கிடையாதுப்பா. ரைட் வேறு ஏதாம்மா? ஆ ம் சரி. அப்போ நாங்கள் வந்து என்னது எந்த துணி வந்து கால் மிதியல? ஓ வட்டத்திலே வந்து இருக்குது. அம்மா வந்து பாருங்க வட்டத்தில். ஆனால் வட்டம் வந்து நல்லா இருக்கு, நல்ல சின்ன நாகல்லோ வட்டம் வந்து நல்லா இருக்கு. ம் ஓ இது என்ன சட்டை துணி எதுவும் வந்து இது வந்து கொளியிருக்காங்க வந்து அந்த கடையில் இருக்குன்னு அதுக்கு அந்த அத்தாச்சி. குட்டிமாக்கு என்ன வாங்கி தரது? ஆ குட்டிமா என்ன வாங்கி தர பிள்ளைக்கு? சரியா ஆனால் பழக்கலாம் என்ன? இப்போ நாங்கள் வந்து கட்டில் மெத்தை பார்க்க போனாங்க. அதாவது ரிபிள் வந்து செய்து கொண்டிருக்குறாங்க. செய்து வேலை முடிக்க கொஞ்சம் லேட் ஆகுமா. அந்த ரிபிள் வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. என்னென்னு சொன்னால் அது வந்து முதிரையில் செய்கிற வழியால் நிறைய செலவு ஆகுமா. அந்த 2வது கட்டில் நாங்கள் பார்த்தோம். அது வந்து டபுள் கட்டில். அது வந்து 21,000 ரூபா. பெட் வந்து 10,000 ரூபா. அந்த இது டபுள் கட்டில் வந்து ஏன் அந்த விலைன்னு சொன்னால் 21,000 ரூபான்னு சொன்னால் அது வந்து மாவு கனி. அது வந்து நார்மல் பலகையில் செய்தது. அதே சிங்கிளில் வந்து இருக்குது அது வந்து 21,000 ரூபா. அது வந்து முதுரை. அப்போ விட்டுட்டு வந்துட்டா இன்னும் ஒரு கடையில் வந்து பார்த்துட்டு நாங்கள் போய் எதை வேணுமென்று இல்லைன்னு சொன்னால் அந்த டபுள் கட்டில் வந்து எடுக்கலாமே. அது வந்து பானிஸ் அடித்து பாவிக்கலாம் நோமலாக. மாவு கனி என்றாலும் நாங்கள் வந்து நோமலாங்கிற வீட்டுக்கெல்லாம் போட்டுக்கிறது மாவு கனி வந்து அந்த நிலையான அது வந்து எத்தனை வருஷ காலமாக பாவிக்குமே. என்னன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது அந்த பானிஸ் வந்து அடித்தா காலமாக மட்டும் இருக்கும். அது வந்து பாவனையில் இருக்கும் கன காலத்துக்கு. அப்போ நாங்கள் அதை வந்து எடுக்கலாம். நாளை இப்போ எடுப்போமே. அது எனக்கு என்னன்னு தெரியல. கொஞ்சம் அந்த மாலையாக தான் கொஞ்சம் காய்ச்சல் வரும் எனக்கு. அது சளி மண்டை சளி எனக்கு மாமா 20,000 தான் காய்ச்சல், கடுங்காய்ச்சல். இந்த மண்டை குத்துன இப்போ எவ்வளோ தெரியல பார்க்க. இப்போ வந்து மண்டை சரியாக குத்து இந்த மற்றது எல்லாரும் வந்து இப்போ ஒரு 10 நாளாக வந்து வெயில் வந்து சரியான நிலையில் வெப்பம் கூட இருக்குமா. அப்போ நிறைய பேர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அடிக்கடி எங்கள் அம்மா வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து எல்லாரும் வந்து தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொன்னால்
ஜது வந்து 100% சோடா தான் ஜது உடல்ல சேருது. அதாவது இந்த தண்ணி குடிக்க கொஞ்சம் குறைவு. அதைத்தான் சொல்றேன், அது வந்து குடிக்க கூடாது, தண்ணி தான் நிறைய குடிக்க வேணும். என்னன்னு சொன்னா சோடா வந்து நிறைய விளைவினத்தை கொண்டு வரும். அதாலனால ஜதுவால எனக்கு மருத்துவம் வந்து கொண்டு போய் வேணும் தெரியுமா. ஜது சோடா வேணும் வரைக்கும் கண்டிப்பா எனக்கு வந்து பாக்க குடிக்காம இருக்கல, அது கண்டிப்பா குடிக்கிற மாதிரி தான் தோணும். இப்போ குடிச்சீங்க இப்ப கதிரையில வந்து இப்ப இருக்கிறதா நம்ம இருந்துட்டு ஒலிம்பிக்லோட தலைக்கு வந்து சுத்தி வந்து அம்மாட்ட நான் சொன்னா எனக்கு காய்ச்சல் வரைக்கும் இந்த காலத்தை என்னென்ன காய்ச்சலுக்காண்டி நான் சொல்ல இல்ல, அதை வந்து எனக்கு முதலே வந்து அப்படி இருக்குது. என்னென்ன தெரியல ஏன் அப்படி இருக்குது. உண்மைதான், அது என்னென்ன வெக்கதான் வெக்கைன்னு நான் சொல்ல வரல, வெக்கைக்கு முதல்ல எனக்கு அப்படி இருக்கு. இருந்து ஓட்டு கதிரையால் ஒழுங்கு கதிரையில ஜோசியம் அப்படி செய்தி. அது நாங்கள் வந்து கடை நாள் இப்படி ரவுண்ட் அடிச்சோம், 2-3 நாளாக போயிடுச்சு. அப்போ அம்மாவிட்ட போயிட்டு இப்போ வந்து சாரு வீட்டை நிற்கிறோம். எரி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பால் எடுத்துக்கொண்டு உருவாங்கிற வீட்டை போகிறோமே. அப்போ இதுதான் வந்து நாங்கள் எடுத்த துணி உண்மையாக பாருங்க, நல்ல அழகான துணி, நல்லா பாதிக்குமே. இது வந்து இப்போ வெக்க காலத்தில் வீட்டில் வந்து ஒரு கவுன் தைக்கலாமே. 1 மீட்டர் வந்து இது 300 ரூபா, 3 மீட்டர் வாங்கினாங்க. சரி, அப்போ நாங்கள் அந்த வீடியோ இல்லை இல்லை 1 மீட்டர் 400 ரூபா, சொல்லி 400 ரூபா. நாங்கள் 3 மீட்டர் வாங்கினாங்க. ஆனால் உண்மையாக 400 ரூபாய்க்கு லாபம் தானே, சரியான லாபம் கடல் லாபம். அப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வரக்குள்ள சும்மா வரக்கூடாது, பாவம் தானே. நான் அண்ணாக்கள் வந்து சரி, அது நாங்கள் வந்து இருட்டாகுது, வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒன்றும் பிடிக்கணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோ விட மாட்டாம்மா, கட்டப்படி பச்சை நல்லா தான் அந்த கருப்பு. ஓகே, இன்னொரு புது வீடியோ சந்திப்போம். பாய்.